அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நெருங்கும் தேர்தல், சீமானை ஒரேடியாக ஒழித்து கட்ட திட்டம். இது குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஏப்ரல் அல்லது மேல தேர்தல் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழல் போயிட்டு இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது, அதற்கான தடையமே இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய திட்டத்தை பார்த்தீங்கன்னா திமுக கட்சியும் பாஜக கட்சியும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம திமுகவுடைய ஐடி விங் இருக்கு, நாம் தமிழ் கட்சியையும் சீமானையும் ஒழிச்சு கட்டுறதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னும், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க தரதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு திமுக பாஜக இரண்டு பேருமே திமுகவுடைய ஐடி விங்குக்கு ஒரு பெரிய உத்தரவிட்டு இருக்காங்க. இந்த உத்தரவின் பேர்ல தான் கடந்த 2 நாட்களாகவே சீமானை குறித்தும் நாம் தமிழ் கட்சி குறித்தும் நிறைய அவதூறான நியூஸ் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே திமுகவுடைய ஐடி விங் அப்படின்றது ஒரு பெரிய டீம் அப்படின்னும், அந்த டீமுக்கு கிஷோர் அப்படின்றவர் தான் ஹெட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கிஷோர் மூலம் தான் பாத்தீங்கன்னா திமுக எந்தெந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும், எந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு மக்கள் மனசுல நிக்கணும், எந்த மாதிரியான விளம்பரங்களை பண்ணணும், இவை அனைத்தையுமே பாத்தீங்கன்னா கிஷோர் மற்றும் அவருடைய டீம் தான் திமுக கட்சியை வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே சிஎம் பாத்தீங்கன்னா ஒரு போலி பொம்மை போல உட்கார்ந்துட்டு இருக்காரு. தற்போது தேர்தல் நெருங்கிறது மட்டும் இல்லாம சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவை பார்த்த ஸ்டாலின் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, இனிமேலும் சீமானை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது அப்படின்னும், அவருக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்கள்ல அவர் மேல மக்கள் கல்லெடுத்து வீசுற அளவுக்கு கடுமையான கோபத்துக்கு உள்ளாகணும் அப்படின்னு முன்பு இருந்த விஷயங்கள் மற்றும் சீமான் நிறைய ஆவேசமாக பேசிய வீடியோக்கள், இந்த மாதிரியான வீடியோக்களை தோண்டி எடுத்து மறுபடியும் அதை பப்ளிஷ் பண்ணி மக்களிடையே பார்த்தீங்கன்னா அந்த புதஞ்சு போன கோபத்தை மறுபடியும் மீட்டு எடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பழைய மேடைகளில் பார்த்தீங்கன்னா சீமான் விஜயகாந்தை பற்றி நிறைய கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காரு. அந்த வீடியோக்களையும் தற்போது சீமான் விஜயகாந்த் இறந்த பிறகு பேசிய காணொலியை இணைத்து அன்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு அந்த மாதிரியான விமர்சனங்களை ஒன்றாக சேர்த்து சீமானுக்கு எதிராக திருப்புற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே அரசியல் வேற, மனித பண்பு வேற அப்படின்னு பல இடங்களை பார்த்தீங்கன்னா சீமான் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சீமான் நிறைய இடங்களை பதிவு பண்ணியுமே சீமான் பழைய காலத்துல இந்த மாதிரி பேசியிருக்காரு, தற்போது விஜயகாந்துக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படின்னு ஒரு கேவலமான அரசியல் வேலையை தான் பார்த்தீங்கன்னா தற்போது திமுக கட்சி முன்னெடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதனால தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் இதற்கு பின்னணியில திமுகவுடைய ஐடி யூடியூபுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்தோம், ட்விட்டருக்கு அதிகமான பணத்தை கொடுத்தோம், அவங்களுடைய வீடியோக்கள் முதல்ல வர மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவு 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல போனாலே சீமானை குறித்த நிறைய அவதூறான நியூஸ் வந்துட்டு இருக்கு. தமிழ் கட்சி குறித்தும் சீமானை குறித்தும் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்களை பிரிச்சு பார்க்குற அளவுக்கு ஒரு பொறுமை இருக்கும். ஆனா சீமானை குறித்தோ இல்ல நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் குறித்தோ ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் அப்படின்றது எந்த மாதிரி ஒரு மனநிலைமை உருவாக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.